ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான லிங்க் rrb.gov.in. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுடைய ஆதாரில் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ண ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லாகின் வித் ஆதார் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த பேஜில் உங்களுடைய ஆதாரில் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. இப்போது உங்களுடைய ஆதாரில் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த 6 டிஜிட் ஓடிபியை அப்படியே பார்த்து இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க இன்னொரு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜோனை செலக்ட் பண்ணுங்கள். சென்னை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கீழே இருக்க 2 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அது எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுக்குற டீட்டெயில்ஸ்லேருந்து எடுத்துக்கும். இந்த பேஜில் டிசேபிள் ஆகியிருக்க ஃபீல்டில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணுங்கள். ரிலிஜியன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து மதர் டங் தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணு, தமிழ், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. அடுத்ததாக ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 என்டர் பண்ணுங்கள். மச்சம், தழும்பு அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இதில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அக்ரி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஓபிசி நான் கிரீமி லேயர் செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது எந்த கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை இங்கே டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், உங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டோட நம்பரை தப்பு இல்லாமல் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி யாரோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த ஸ்டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ப்ரெசண்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸை என்டர் பண்ணணும். அட்ரஸ்னு இருக்க பாக்ஸில் உங்கள் அட்ரஸை என்டர் பண்ணுங்கள். ஃபுல் அட்ரஸையும் என்டர் பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் நேமு, டோர் நம்பரு, எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் சிட்டி ஆர் டவுனை என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய பின்கோட் நம்பரையும் என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரெசண்ட் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ் சேமாக இருந்தால் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக செலக்ட் பண்ணுங்கள். எஸ் ஆர் நோ கொடுங்க. அடுத்து டிசபிலிட்டி பர்சன் எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போது எஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ் எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸை எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள்.
அடுத்து நீங்கள் ரயில்வே எம்ப்ளாயான்னு கேட்கும். எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ், நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா சென்ட்ரல் கவர்மெண்ட்டான்னு செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எதுவும் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுங்க. அடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அந்த இடத்துல அகைன் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி நம்பரும் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கோட நேமும் பேங்க்கோட அட்ரஸும் டிஸ்பிளே ஆகும். இப்போது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது இந்த பேஜில் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது 10th ஜாப். ஸோ 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிடுங்க. அதாவது உங்கள் ரோல் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க, எந்த ஸ்டேட்டு, இயர் ஆஃப் பாசிங், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். இது எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துடுங்க. அடுத்து 12th முடிச்சிருக்கீங்க, டிகிரி, ஐடி, டிப்ளமோ எதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. குவாலிஃபிகேஷன் டைப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது நீங்கள் கேப்சர் லைவ் இமேஜ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ட்வின்னான்னு கேட்கும். நோ கொடுத்துட்டு அகைன் கேப்சர் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வெப் கேமரா ஓப்பன் ஆகும். உங்கள் வெப் கேமராக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ சேவ் ஆகிடும். நான் இங்கே ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இமேஜ் கேப்சர் பண்ணதால் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸ்பெக்ஸ், மாஸ்க், கேப் இதெல்லாம் அலௌட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இமேஜ் கேப்சர் பண்ணும்போது ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடாது, ப்ளைன் பேக்ரவுண்டாக இருக்கணும். கொஞ்சம் வெளிச்சம் இருக்க மாதிரி இடமா பார்த்து கேப்சர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்ககிட்ட வெப் கேமரா இல்லைன்னா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி இமேஜை கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் செகண்டாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கேப்சர் ஃப்ரம் மொபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன். இது உங்களோட சைனை அப்லோட் பண்ணுங்கள். 30லேருந்து 49 KBக்குள்ளே இருக்கணும் உங்களோட சிக்னேச்சர். அதே மாதிரி உங்களோட சைன் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் பென்னால் சைன் பண்ணி அப்லோட் பண்ணணும். உங்களோட சைன் கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது, தனித்தனி எழுத்தாக இருக்கக்கூடாது. உங்களுடைய சைனை அப்லோட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து இந்த பேஜில் உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்கோ அந்த போஸ்டிங் எல்லாம் லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்களுக்கு எந்த போஸ்டிங் ஃபஸ்ட் வேணும், செகண்ட் வேணும் அப்படின்னு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் வச்சுடுங்க. அடுத்து கீழே இருக்க 2 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ்ன்ற இடத்துல நீங்கள் என்ன பிளேஸோ அதை டைப் பண்ணிவிடுங்க. பிளேஸை டைப் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்கள் டீட்டெயில்ஸை ஒரு டைம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண பிறகு எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. இப்போது பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் எந்த ஆப்ஷன் வேணாலும் செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ QR செலக்ட் பண்ணுங்கள். இப்போ QR கோடு டிஸ்பிளே ஆகும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் ஷோ ஆகும். அடுத்து நீங்கள் டேஷ்போர்ட் பேஜுக்கு போனீங்கன்னா அங்கே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்கும். வியூ அப்ளிகேஷனில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனால் தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வியூ பண்ண முடியும். இல்லைனா பேமெண்ட் பெண்டிங்னு ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.